உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு வக்கரகதி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரமாறாரு. அந்த காலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்க போகிறார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான், அஷ்டமாதிபதி குரு பகவான். அவர் 10ஆம் இடத்துல வக்கரம் அடையிறது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரம் அடையிறது பார்த்தீங்கன்னா பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். அப்போ ஆஃபீஸில் இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு இன்க்ரிமெண்ட் வருது, இல்லை அந்த ப்ரொமோஷனுக்காக இன்க்ரிமெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை இந்த குரு பகவான் வக்கரகதியில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய பிஸ்னஸ்க்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதற்கான அருமையான காலகட்டம் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். அப்போ நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ தான் நிறைய சிந்தனைகள் வரும். நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணா என்ன? நம்ம ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? நம்ம வேற ஒருத்தருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஏன் நம்மளே சம்பாதிக்க கூடாதுன்ற ஒரு கண்டிப்பான ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கர பலன்கள் இருக்க போகுது. அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்க போகுது. இந்த அறிமுகம் சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு பார்ட்னர்ஸ்க்கான அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்த அறிமுகம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சார் நான் ஒர்க் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன், தப்பு ஒன்றும் இல்லை. ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஜாப் மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோட ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை சார் நான் ஏற்கனவே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, தொல்லைகள் நிறைய சந்திச்சுட்டு இருக்கேன், என்னை டெவலப் பண்ணுறதுக்கே விட மாட்றாங்க, நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிலை கண்டிப்பாக சிம்ம ராசி என்பது எப்பவுமே வரும். சிம்ம ராசி அப்படின்னாவே அது பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ராசி தான். உங்களுக்கு நேராக நிறைய பேர் பண்ணுவாங்க, நீங்களும் நிறைய பண்ணுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுற பாலிடிக்ஸ் பெருசாக எடுபடாது. அதனால் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் தவிர. அப்போ வேலை மாற்றம் பண்ணால் நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு ப்ரொமோஷனோட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு. அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம் சொன்னேன். அந்த தொழில் மாற்றம் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அரசியலில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் கௌரவ பதவிகள் பதவிகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வரும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருடைய அறிமுகம் கிடைச்சி அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வக்கர காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம். அப்போ பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு. இந்த பண வரவுகள் உண்டுன்னு சொல்லும்போது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பண வரவுகள் நிறைய வகையில் வரும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இல்லை சார் கடன் தான் கேட்டுட்ருக்கேன், கடன் தான் கிடைக்கல. கண்டிப்பாக கடன் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த கடன் வாங்கும்போது அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு அஷ்டமாதிபதி கூட. ஒரு ஆசை வரும். இந்த காலகட்டத்தில் இந்த கடனை வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்ன? இதில் ஒரு லாபம் அதிகமாக இருக்குது, இந்த ஒரு ட்ரை பண்ணால் என்ன? அந்த மாதிரி ட்ரையே பண்ணாதீங்க தயவுசெய்து. பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதிக வட்டி கடன் வாங்க. ஒரு பேங்க் லோன் வாங்கி பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் செய்யலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஆனால் அந்த திடீர் அதிர்ஷ்டத்தில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு.
இந்த காலகட்டத்தில யார்கிட்டயும் பணம் குடுக்காதீங்க. பணம் மேஜரா வட்டிக்கு வாங்காதீங்க. அப்ப பணம் குடுக்காதீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உதவிகள் செய்யறது நீங்க சில நேரத்தில செஞ்சு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னன்னா, நெறைய பேருக்கு உதவி குணம் கண்டிப்பா உண்டு. ஆனா, அந்த உதவக்கூடிய குணம்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி தருவாங்கன்னு நீங்க உதவுனீங்கன்னா, கண்டிப்பா தரமாட்டாங்க. மேஜரா அது யாருக்கு போகும்? அந்த யாரு கேட்பாங்க உங்ககிட்ட உதவின்னா, இந்த காலகட்டத்தில உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அப்பாவே கேட்கலாம். உங்களுடைய கூட பிறந்தவங்க கேட்கலாம். அந்த பண உதவிகள குடுத்துட்டு அவங்க திரும்பி செய்வாங்கன்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டம் தான் வரும். அதுல சண்டைகள் தான் வரும். அதுல கேர்ஃபுல்லா இருங்க. அதேபோல இந்த காலகட்டத்தில வீடு, வண்டி, வாகனம் யோகம் உண்டு. ஏன்னா குரு பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுறதுனால, வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். அந்த வீடு வாங்குறதுக்கான லோன்ஸ் ஈஸியா கிடைக்கும். இடம் வாங்குறதுக்கான லோன் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள் இப்ப வந்து என்னன்னா, ஒரு வீடு கட்டினா என்ன? அதே மாரி வீடு ஏற்கனவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினா என்ன? இல்ல வீடு ரெனோவேஷன் பண்ணா என்னன்ட்டு கண்டிப்பா சிந்தனைகள் வரும். அத நீங்க கண்டிப்பா செய்யலாம். நல்லாவே இருக்கும். அதேபோல புது வீடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வக்கர காலகட்டங்கள்ல ஒரு புதுசா வீடு கட்டிருக்கீங்க. வீடு மாற்றம் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். இல்ல புதுசா வீடு வாங்கி போறீங்கன்னா கண்டிப்பா போகலாம். அதேபோல இந்த காலகட்டத்தில நெறைய பேருக்கு வந்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. நெறைய சிம்ம ராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துல பிரச்சனை வந்தே தீரும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இல்லாத சிம்ம ராசி யாருமே கிடையாது. அப்ப நேரம் வேற சரியில்ல. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பூர்வீக சொத்துல நெறைய சண்டைகள், சச்சரவுகள்லாம் கடந்த காலத்துல நெறைய அனுபவிச்சுட்டீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணனே கேஸ் போட்டாரு. தம்பியே கேஸ் போட்டாப்புல. எங்க அக்கா எதுவுமே கேட்காம இருந்தாங்க. திடீர்னு கேஸ் போட்டாங்க. இதனால எனக்கு வர வேண்டிய சொத்து வரல. எனக்கு வர வேண்டிய பணம் வரல. அத நம்பி சில கடன் வாங்குனேன். அத நம்பி சில பிசினஸ் பண்ணேன்னு சொன்னவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்ர பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா, அந்த காலகட்டத்தில தான் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் பேசுனீங்க அப்டின்னா, அவங்கலாம் சரி ஓகே. நான் விட்டு குடுக்குறேன். நான் இவ்வளோ குடுத்தா போதும்ன்னு அந்த காம்ப்ரமைஸ்க்கு வரக்கூடிய நேரம். அந்த மாரி ஏதாவது நடக்குது அப்டின்னா, கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. தேவையில்லாம அந்த கோர்ட் கேஸ பெருசாக்கிக்காதீங்க. அதுலருந்து வெளில வரதுக்கான வழிய பாருங்க. சில விஷயங்கள குடுத்துட்டு, சில விஷயங்கள வாங்கிட்டு வர்றது சிறப்பு. அதேபோல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை என்ன பண்ணும்னா, நெறைய பேருக்கு உறவு சம்பந்தப்பட்ட திருமணம் சார்ந்த உறவுகள்ல பிரச்சனைகள கண்டிப்பா குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சில சண்டைகள், சச்சரவுகள் வரும். நீங்க அவங்கள ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது, அவங்க உங்கள தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது, இது மாரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உண்டு. அந்த விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க. ஏன்னா, இந்த சிம்ம ராசி அப்டின்னாவே ஒரு ஆணா இருக்காங்க, ஒரு பெண்ணா இருக்காங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் எப்பவுமே வீட்ல இருக்கும். அப்ப அவங்களுடைய நேரம் சரியில்லாதபோது என்னன்னா, நல்ல வார்த்தை கூட மத்தவங்களுக்கு தவறா தெரியும். அந்த மாரி பிரச்சனையில மாட்டி பிரிஞ்சவங்க நெறைய பேர் இருக்கீங்க. அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா, அதாவது தொல்லைகள் கண்டிப்பா இருக்காது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தாப்புல, திசாபுத்தி தந்தாப்புல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். உங்க சுய ஜாதகத்த ஒரு வாட்டி பார்த்துட்டு, எந்த முடிவுகள் எடுப்பதும் சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.